அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று காணவிருக்கும் தலைப்பு பயணத்தின் போது நோன்பிலும் சலுகை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார்கள். அப்போது அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். உஸ்மான் எனும் இடத்தை அடைந்ததும் குடிநீருள்ள பாத்திரத்தை கொண்டு வரச் சொல்லி மக்கள் காண்பதற்காக பகல் நேரத்திலேயே அதை அருந்தி நோன்பை விட்டார்கள். இறுதியில் மக்காவிற்குள் நுழையும் வரை நோன்பு நோற்காமலேயே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள், நோன்பை விட்டும் இருக்கிறார்கள்.